நண்டு 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 ரசம் குடிச்சிருக்கீங்களா? அதுவும் எங்க பாட்டி நண்டு ரசம் வச்சாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த காலத்து ஸ்டைல்ல அம்மியா சும்மா தண்ணிய ஊத்தி கழுவிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நசுக்கு நசுக்குன்னு நசுக்கிட்டு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்த செலவு தூள் அதுல கொட்டி திரும்ப போட்டு எங்க பாட்டி கரகர 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 கரன்னு அரைச்சிக்கிட்டே இருக்காங்க. நல்லா நைஸா கோயா கோயன்னு அரைச்சதும் புளிய எடுத்து லைட்டா போட்டு கரைச்சிக்கணும். அப்படியே நம்ம புடிச்சிட்டு வந்த நண்டு எல்லாத்தையும் தண்ணியை ஊத்தி நல்லா அழைச்சிட்டு உரல்ல போட்டு சும்மா குத்து குத்து கும்மா குத்து நெஞ்சில் என்ன பச்சை குத்து மொத்த நண்டையும் சும்மா கொழா கொழன்னு சட்னி மாதிரி போட்டு இடிச்சு எடுத்துக்கணும். இந்த நண்டு ரசத்தை கேஸ்ல வச்சா நல்லா இருக்காது, அடுப்புல வச்சாதான் ருசியா இருக்கும். அதனாலதான் எங்க பாட்டி போயிட்டு விறக கொண்டு வராங்க. உரல்ல நம்ம இடிச்சு வச்ச நண்டு எல்லாத்தையும் தண்ணியை ஊத்தி எங்க பாட்டி கையிலேயே மொண்டு மொண்டு எடுத்துட்டாங்க. இந்த நண்டோடைய ஓடு கொடுக்கு எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு நம்ம அரைச்சு வச்சது இடிச்சு வச்சது எல்லாத்தையும் அதுல ஊத்திடணும். தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலக்குன்னு கலக்க ஆரம்பிச்சாங்க எங்க பாட்டி. இவங்க ஆத்துறத பார்த்தா டீ கடையா போட்டுருவாங்க போடுறா. டேய் இன்னும் ஆத்துறாங்க பாருங்க. நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் எங்க பாட்டி எடுத்து டேஸ்ட்